இலங்கையில் நடைபெற்று வரும் பிரச்சாரம் குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருந்து தருகிறார் நமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இன்று நள்ளிரவுடன் ஓய்கிறது. குறிப்பாக தென்பகுதி இலங்கை மக்கள், அதாவது பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்கும் அங்குள்ள கட்சிகள் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களை முன்னெடுத்து வாக்குகளை சேகரித்து வருகிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் இரண்டாம் பட்சம் தான் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். முதலில் தன்மானத்தோடு வாழ வேண்டும், தமிழன் தன்னுடைய மண்ணில் தன்மானத்தோடு வாழ வேண்டும், அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் கேட்டு வருகிறார்கள். தற்போது கிளிநொச்சியில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக இங்கு பேசக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், வருகிற செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்த போர்க்குற்ற விசாரணை வருகிறது. அப்போது அதில் அழுத்தம் கொடுத்து போர்க்குற்றம் புரிந்தோருக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் மட்டுமே அது சாத்தியம் என்ற வகையில் அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மேலும் தமிழன் பிற்காலத்தில் தன்மானத்தோடும் தன்னுடைய காணிகளை மீண்டும் மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்காக மிகவும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்து அவர்களை முழுமையாக வெற்றி பெற செய்தால் மட்டுமே இவையெல்லாம் சாத்தியம் என்ற வகையிலே அவர்கள் அந்த ஒரு வகையில் தான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் ஆனந்துடன் கிளிநொச்சியிலிருந்து உமாபதி கிருஷ்ணன்.